அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் மீசிமா, மீபேவா அதாவது எல்சிஎம், ஹெச்சிஎஃப்ல இருந்து 3 கொஷின்ஸ் வரும். இந்த வீடியோவில் ஒரு 10 மீசிமா, மீபேவா கொஷின்ஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீசிமா, மீபேவாலேருந்து சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல மீசிமானா என்ன, எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா மீபேவா அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மீசிமா அப்படின்னா மிகச்சிறு பொது மடங்கு ஆகும். அதாவது 2 எண்களும் வகுபடக்கூடிய மிகச்சிறு எண் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 18, 27 இருக்குன்னா இந்த 2 நம்பரும் வகுபடக்கூடிய ஒரு பொது மடங்கு அப்படின்றதான் இதோட பதில். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எல் போட்டுக்கணும். இந்த 2 நம்பர்லேயும் வகுப்படுற எண்ணை எடுத்துக்கணும். 9 இது 2 தரம் வகுப்படும், இது 3 தரம் வகுப்படும். இதுக்கு மேலே இது வகுப்பட முடியாது, பொதுவான நம்பர் இல்லை. அதனால் அப்படியே பெருக்கிக்கிறோம். 2யும் 3யும் பெருக்குன்னா 6, 6 9ஆல் பெருக்கணும் அப்படின்னா 54 அப்படின்னு வரும். இந்த 54 தான் இந்த 18க்கும் 27க்கும் மீசிமா. அதாவது இந்த 2 எண்களும் வகுப்படக்கூடிய ஒரு பொது மடங்கு எது அப்படின்னா 54. அதே மாதிரி மீபேவா அப்படின்னா இந்த 2 நம்பர்லேயும் வகுப்படக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா இந்த 9 மட்டும்தான் இங்கே வகுப்படும். இதுதான் மீபேவா அப்படின்றது. வாங்க இதில் இருக்க சம்ஸை பார்க்கலாம். 15, 20, 25 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீசிமா மற்றும் மீபோவா ஆகியவற்றின் கூட்டுத்தொகையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம மீசிமாவை கண்டுபிடிக்கலாம். 15, 20, 25, 30 இது 4 எண்களிலும் வகுப்படுற எண் பார்த்தீங்க அப்படின்னா 5, 3 தரம், 4 தரம், 5 தரம், 6 தரம். இதில் 6, 3 மூணாவது வாய்ப்பாட்டில் வரும். ஸோ 3 போட்டுக்கிறோம். 1, 4, 5, 2 இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4, 2 இரண்டாவது வாய்ப்பாடில் வரும். 2, 1, 2, 5, 1. இப்போ இது 4ல் பொதுவாக வகுப்படுற எண் எதுவும் இல்லாதனால அப்படியே பெருக்கிக்கிறோம். 10, 10 2ஆல் பெருக்குன்னா 20, 20 3ஆல் பெருக்குன்னா 60, 60 5ஆல் பெருக்குன்னா 300. அப்போ மீசிமா அப்படின்றது 300. இதோட மீபேவா அப்படின்றது 5 மட்டும்தான் இந்த 4 நம்பர்லேயும் வகுப்படுறதுனால இதோட மீபோவா 5. இது இரண்டையும் கூட்டினா 305 என்பது சரியான விடை 3. 24, 40 மற்றும் 48ஆல் சரியாக வகுப்படும் பெரிய 4 இலக்க எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த 3 நம்பருக்கும் நம்ம வகுப்படும் எண் அப்படின்னா நம்ம மீசிமாவை கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ 24, 40, 48 இதோட மீசிமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 6, 10, 12. இரண்டாவது வாய்ப்பாடில் 3, 5, 6. மூணாவது வாய்ப்பாடில் 1, 5, 2. 10, 10 3ஆல் பெருக்குன்னா 30, 30 2ஆல் பெருக்குன்னா 60, 60 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 240 இதோட மீசிமா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிறதுலே 4 இலக்க எண்களே மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9999 இந்த 240ஆல் வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா 4 தரம் 960, மீதி 9, 3, 9. இந்த 399ல் ஒரு தரம் வரும். ஸோ மீதி 240. அப்போ 9, 5, 1. இப்போ இங்கே இந்த 9999லேருந்து மீதி இருக்க இந்த 159 கழிச்சா நமக்கு சரியான விடை கிடைக்கும். 0, 4, 8, 9. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9840. 4வது ஆன்சர் சரியான விடை.
2 எண்களின் மீசிமா 96, அவை 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 எண்களின் மீசிமா 96, அவை விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 3:4. அப்போ 2 எண்களை பெருக்குத்தொகை தான் வந்து மீசிமாவாக இருக்கும். அப்போ 3x × 4x எவ்வளோவா இருக்குது அப்படின்னா 96 இருக்குது. அப்போ 12x என்பது 96. அப்போ x என்பது 96/12 அடித்தா நமக்கு 8 வரும். அப்போ x அப்படின்றது 8 அப்படின்னா 3x அப்படின்றது 24, 4x அப்படின்றது 32. இதோட வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 8. அப்போ 1வது 8, 9 மற்றும் 10ஆல் வகுத்தால் ஒரு வழக்கிலும் 1 மீதம் இருக்கும் சிறிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எந்த நம்பரை 8ஆல் வகுத்தாலும் சரி, 9ஆல் வகுத்தாலும் சரி, 10ஆல் வகுத்தாலும் சரி, மீதி 1 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 8, 9, 10க்கு மீசிமாவை முதல்ல கண்டுபிடிக்கணும். 8, 9, 10. இதில் 8க்கும் 10க்கும் பொதுவாக வகுப்படுற எண் பார்த்திங்கன்னா 2, 4 தரம், 9, 5 தரம். இதில் பொதுவாக வகுப்படுற எண் இல்லை. அப்போ 9, 5, 45. 45 வந்து 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 180. 180 வந்து 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 360 அப்படின்றது இதோட மீசிமாவாக இருக்கும். அப்போ இந்த 360ஓட 1 கூட்டிக்கிட்டிங்க அப்படின்னா 361. இந்த 4 நம்பரில் எந்த நம்பரால் வகுத்தாலும் நமக்கு 1 என்பது விடையாக கிடைக்கும். அப்போ சரியான ஆன்சர் வந்து 2வது 361. காலை 11 மணிக்கு 3 மணிகள் ஒன்றாக ஒலிக்கின்றன. அவை 3 முறையே 20 நிமிடங்கள், 30 நிமிடங்கள், 40 நிமிடங்கள் இடைவெளியில் ஒலிக்கின்றது. பின்னர் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 20 நிமிடம், 30 நிமிடம், 40 நிமிடத்திற்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். 20, 30, 40 10வது வாய்ப்பாடில் வரும். 2 தரம், 3 தரம், 4 தரம். இதில் 2 நாளும் 2வது வாய்ப்பாடில் வரும். அதனால் 1, 3, 2. அப்போ 6. 6 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 12. 12ஓட 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா 120. அப்போ 120 நிமிடங்கள் கழித்து தான் வந்து மீண்டும் அது வந்து ஒன்றாக ஒலிக்கும். அப்போ 120 நிமிடம் என்பது 60ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 மணி நேரம். அதாவது 11 + 2 பிற்பகல் 1 மணி மதியம் 1 மணி என்பது சரியான விடை. 42, 56இன் மீசிமாவை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24, 42, 56. 2வது டேபிளில் 12 தரம், 21 தரம், 28 தரம். இதுவும் 7வது டேபிளில் வரும். 7, 12, 3, 4. 4வது வாய்ப்பாடில் 3 தரம் வரும். 3, 1 தரம். 3வது வாய்ப்பாடில் 1, 1, 1. இப்போ 3 12. 12 7ஆல் பெருக்கணும் அப்படின்னா 84. 84 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 168 என்பது சரியான விடை. 3. 3 எண்கள் 4:5:7 என்ற விகிதத்தில் உள்ளன மற்றும் அவற்றின் மீபேவா அப்படின்றது 15 ஆகும். எண்களின் மீசிமாவை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மீபேவா அப்படின்றது இதில் இந்த 3 நம்பர்லையும் பொதுவாக வகுப்படுற எண். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 4, 15, 5 × 15, 7 × 15 அப்படின்னு பெருக்கிக்கிட்டா அப்படின்னா நமக்கு அந்த எண்கள் பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிரும். 60, 75 மற்றும் 105. இப்போ இந்த 3 நம்பருக்கான மீசிமாவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3லேயும் சமமாக வகுப்படுற எண் என்ன பார்த்திங்கன்னா பொதுவாக 5.
12 தரம், 15 தரம், 21 தரம். இது 3 நம்பரும் வகுப்படுற எண் பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 5, 7. இது எதுவுமே வகுப்படாதனால அப்படியே பெருக்கிக்கலாம். 7 35, 35 4ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா 140 பெருக்கல் 3 0 2 420 பெருக்கல் 5 பெருக்கணும் அப்படின்னா 2100 என்பது சரியான விடை. அதாவது 60, 75, 105க்கான மீசிம்மா 2100 1 என்பது சரியான விடை. ஒரு எண் மற்றொரு எண்ணின் 3 மடங்கு ஆகும். அவற்றின் மீப்போவா அதாவது மீப்பேவா வந்து 8. எண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீப்பேவா அப்படின்றது 8 அப்படின்னா ஒரு எண்ணாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதே போல் 3 மடங்கு மற்றொரு எண் அப்படின்னா 24 இருக்கும். அப்போ ஒரு எண் 8, இன்னொரு எண் வந்து 24. வர்க்கங்களின் கூட்டுத்தொகை, வர்க்கங்கள் அப்படின்னா 8ஓட வர்க்கம் ஸ்கொயர் பண்ணணும், 64. 24 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 576 வரும். அப்போ 64ஐயும் 576ஐயும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 0 1 4 6. அப்போ 640 என்பது சரியான விடை. ஏ மற்றும் பியின் மீப்போவா வந்து 5 மற்றும் மீசிம்மா ஆனது 75 எனில் ஏ மற்றும் பியின் பெருக்கல் பலனை கண்டறியவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு எண்களின் பெருக்கல் பலனானது மீசிம்மா பெருக்கல் மீ போவா ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி, அதாவது இரண்டு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். அப்போ 5 பெருக்கல் 75 அப்படின்றது 375 என்பது சரியான விடை. பின்வரும் பின்னங்களின் மீப்போவா என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4/5, 24/25, 16/35. எப்பயுமே பின்னங்கள் கொடுத்துட்டு அதில் மீப்போவா அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா மேலே இருக்க எண்களுக்கான மீப்போவாவும் கீழே இருக்க நம்பருக்கு மீசிமாவும் கண்டுபிடிச்சி நீங்கள் போடணும். மேலே இருக்க நம்பருக்கு மீப்போவா பார்த்தீங்க அப்படின்னா 4, கீழே இருக்க நம்பருக்கான மீசிமா பார்த்தீங்க அப்படின்னா 5, 25, 35. பொதுவாக வகுப்படுற எண் பார்த்தீங்கன்னா 5, ஒரு தரம், 5 தரம், 7 தரம். இதை அப்படியே பெருக்குனீங்க அப்படின்னா 175. அப்போ இதற்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா 4/175. மூணாவது விடை சரி. இந்த வீடியோவில் பார்த்த 10 சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ரெகுலராக கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், நோட்ஸ் எல்லாமே வரும். நன்றி, வணக்கம்.